வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆதரவு கொடுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நாம் இன்றைய தகவலாக பார்க்க இருப்பது, நம்மளுடைய வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு தனித்துவமான அங்கீகாரம் இருக்கணும்னு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். அதுக்கு நம்மளை எந்த அளவுக்கு தகுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத ஒரு கதையின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கதையின் மூலியமா நம்ம கிட்ட நாம எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். இப்ப கதைக்குள்ள போயிடலாம். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல ஒரு இளைஞன் இருக்கான். அவனுக்கு விற்கலைஞனா வில்வித்தையில பெரிய ஆளா ஆகணும் அப்படிங்கிறது ஆசை. இந்த ஆசை அவனுடைய மனசுக்குள்ள தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்புனே சொல்லலாம். இதுக்காக உள்ளூர்ல ஒரு குரு கிட்ட போய் சீடனா சேர்ந்து ரொம்ப சிரத்தையோட அந்த வில் பயிற்சியை கத்துக்கிறான். இப்படியே ஒரு 3 வருஷ காலம் பயிற்சி தொடருது. அம்பு எய்றதுல ரொம்ப சிறந்தவனாவே இருக்கான். தன்னை மிஞ்ச இந்த உலகத்துல ஆளே இல்லை அப்படிங்கிற நினைப்பு அவனுக்குள்ள வருது. இத பத்தி தன்னோட குரு கிட்டையும் போய் அந்த சீடன் பேசுறான். நான் எவ்வளவு உயரத்துல எவ்வளவு வேகமா ஒரு பறவை பறந்தாலும் அதை வீழ்த்தக்கூடிய தன்மைக்கு நான் வந்துட்டேன் குருவே. இனிமே இந்த வில்வித்தையில நான் கத்துக்க எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் தகுதியானவன் நான் மாறிட்டேனா அப்படின்னு சொல்லி அந்த குரு கிட்ட கேட்கிறான். அதுக்கு அந்த குரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அட போப்பா, இதெல்லாம் ஒரு வித்தையே கிடையாது. இதை விட பெரிய வித்தைகள்லாம் இருக்கு. அந்த வித்தை எனக்கே கூட தெரியாது. அந்த வித்தை தெரிஞ்ச ஒருத்தர் எனக்கு தெரியும். அவர்கிட்ட போய் அந்த வித்தையை நீ கத்துக்கிட்டு வரணுங்கிறது தான் என்னோட விருப்பம். நீ இப்பவே புறப்பட்டு போய் அவர்கிட்ட சீடனா சேர்ந்து அந்த வித்தையை கத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்றாரு. அந்த சீடனுக்கு ஒரே ஆச்சரியம். நம்ம வில்வித்தையில கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கும் போல இருக்கு. குரு சொல்றது போல நாம போய் சீடனா சேர்ந்து இன்னும் இந்த வில்வித்தையில முழுமையடைஞ்சு சிறந்த விற்கலைஞன் அப்படிங்கிற பேரை வாங்கணும் அப்படின்ற ஆசை அவனுக்குள்ள வருது. அவனும் ஆசான்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு புறப்பட்டு போறான். மலைச்சாரல்ல சின்ன குடில்ல ஒரு குரு வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் என்ன நீங்க சீடனா ஏத்துக்கணும்னு கேட்கிறான். அவரும் சீடனா ஏத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் பயிற்சி தராரு. இவர் புதுசா என்ன பயிற்சி சொல்லி கொடுக்க போறாருங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல அவனும் ஆர்வமா இருந்தான். சில வருட பயிற்சிக்கு பிறகு அதற்கான தருணமும் வந்தது. குரு சீடனை கூட்டிட்டு மலை உச்சிக்கு போறாரு. சில 1000 அடிகளுக்கு அப்புறம் மலை முகட்டுக்கு இந்த சீடனை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. அந்த உயரத்துக்கு போனதுக்கு அப்புறம் சீடனோட கால்கள் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா குருவோட கால்கள் பாத்தீங்கன்னா பாறையில வேர் பிடிச்சது போல நல்லா திடமா ஊனி இருந்தது. அந்த மலைமுகட்டுல நின்னுக்கிட்டு பறவையை ஒன்ன குறி வச்சு வீழ்த்தினாரு குரு. இதே போல நீயும் செய்ய அப்படின்னு சொல்லி சீடன்கிட்ட சொல்றாரு. சீடனுக்கு நிக்கவே முடியல. கால் ரெண்டும் உதறிக்கிட்டு இருக்கு. அவன் எப்படி வில்ல பிடிச்சு பறவையை வீழ்த்துறது? குருவோட காலை பிடிச்சு அழுகுறான். இதுக்கு தகுதியானவனா என்ன மாத்துங்க, அதுக்கான பயிற்சியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அழுகுறான். குருவும் அதுக்கான பயிற்சியை கொடுக்கிறாரு. இன்னும் சில வருடங்கள் பயிற்சி தொடர்ந்தது. இப்ப அதை விட 10,000 அடி உயரத்திலையும் அந்த சீடன் இரும்பு தூண் போல நின்று பறவையை வீழ்த்தக்கூடிய தகுதிக்கு வந்துடுறான். இப்ப திரும்ப பழையபடி அவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. இந்த உலகத்திலேயே தன்னை வீழ்த்தக்கூடிய வில்வீரன் இல்ல அப்படிங்கிற மமதை அவனுக்குள்ள உருவாகுது. இதையும் குரு கிட்ட போய் பேசுறான். குருவே, நான் வில்வித்தையில முழுமையை அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல என்ன வீழ்த்துறதுக்கு ஆள் இல்லைன்னு தோணுது. இந்த எண்ணம் சரியானதா? நான் வில்வித்தையில முழுமை அடைஞ்சிட்டேனா அப்படின்னு சொல்லி அந்த குரு கிட்ட கேட்கிறான். அதுக்கு குரு சொல்றாரு, இதெல்லாம் ஒரு வித்தையே கிடையாது. வில்வித்தையில கத்துக்க வேண்டியது இன்னொன்னு இருக்கு. அது எனக்கும் கூட தெரியாது. அது தெரிஞ்சாதான் நம்ம வில்வித்தையில முழுமை அடைய முடியும். நானே முழுமையானவன் இல்ல அப்படின்னு சொல்லி குரு சொல்றாரு. இதை கேட்டதும் அந்த சீடன் ஏமாற்றம் அடைஞ்சான். இன்னமும் இந்த வில்வித்தையில கத்துக்க வேண்டியது இருக்கு. அப்படி என்னதான் இருக்கு, அதையும் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். அது எனக்கும் தெரியாதுன்னு நான் சொன்னேன்ல. அது தெரிஞ்ச ஒருத்தர் எனக்கு தெரியும். அவர்கிட்ட நான் ஒன்னு அனுப்புறேன். ஆனா அவர் இருக்க இடத்துக்கு போறது கொஞ்சம் கஷ்டம். நீ அவர்கிட்ட போய் அந்த வில்வித்தையை கத்துக்கிட்டு முழுமையானவனா மாறி வா அப்படின்னு சொல்லி இந்த குரு சொல்றாரு. அவனும் சிரமப்பட்டு அவர் கொடுத்த விலாசத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டே போய் சேர்றான். அது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உயரமான இடம்னே சொல்லலாம். அந்த இடத்துல ஒரு குகையில அந்த குரு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. பாக்குறதுக்கு ரொம்ப வயதான தோற்றத்துல இருக்காரு. இவர்கிட்ட இருந்து நம்ம என்னத்தை கத்துக்க போறோம் அப்படிங்கிற எண்ணம் கூட அந்த சீடனுக்கு வந்தது. இருந்தாலும் நம்மளுடைய குரு சொல்லி அமைச்சிருக்காரு, நம்ம உடனே போயிடக்கூடாது. இவருக்கு பணிவிடைகள் கொஞ்ச நாள் செய்வோம். செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பணிவிடைகள் செய்யறான். இவன் அன்போட கர்ம சிரத்தையா பணிவிடைகள் செய்யறத பார்த்துட்டு அந்த குருவுக்கு இவனை சீடனா ஏத்துக்கலான்ற எண்ணம் வருது. அதான் அந்த சீடன்ட்டையும் சொல்றாரு, உன்னை சீடனா நான் ஏத்துக்கிறேன். நீ வில் பயிற்சியில ஏற்கனவே தேர்ச்சி பெற்றிருக்கேன்றது எனக்கு தெரியுது. அதனால எனக்கு தெரிஞ்ச வில்வித்தையை நான் உனக்கு கத்துத்தரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கான நாளையும் குறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு தேதியை அந்த சீடன்ட்ட சொல்றாரு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த தேதி தெரிஞ்சதுல இருந்து அவனுக்கு தூக்கமே போச்சு. அந்த தேதிக்காக காத்துக்கிட்டே இருந்தான். அந்த தேதியும் வந்தது. அதற்கான நாள்ல காலையில வெள்ளனமா எந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த சீடனை கூட்டிட்டு அந்த வயதான குரு மலை உச்சிக்கு போறாரு. தூக்கத்துல நடந்து போற மாட்டா இருந்தாலும் குருவோட நடை நிதானமா இருந்தது. மலையோட உச்சிக்கு குருவும் சீடனும் போய் நிக்கிறாங்க. அந்த உயரத்துல இருந்து பாக்குறதுக்கு இந்த உலகமே தெரியறது போல இருக்கு. அவ்வளவு உயரத்துல நிக்கிறாங்க. அங்க நின்னுட்டு குரு கை காமிக்கிறாரு. அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னும் தெரியல. நல்லா கூர்ந்து கவனிக்கும் போதுதான் தெரியுது. சிறிய புள்ளி அளவுக்கு கருப்பா ஏதோ தெரியுது. நல்லா கூர்ந்து கவனிக்கும் போது அது ஒரு பறவை மாதிரி தெரியுது. சீடனுக்கு ஒரு சந்தேகம். இவ்வளவு உயரத்துல இருக்கக்கூடிய பறவையை காமிக்கிறாரு. எவ்வளவுதான் வில்ல வளர்ச்சி எய்தாலும் அந்த அளவுக்கு அம்பு போகாது. ஒருவேளை அதை வீழ்த்த சொல்லி சொல்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு, என்னால முடியாது குருவே, நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்லி குரு கிட்ட சொல்றான்.
குரு உடனே நானே இந்த பறவையை எப்படி வீழ்த்துறது அப்படிங்கறத உனக்கு கத்துத்தரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே வில்லையும் அம்பையும் எடுத்து குரு கிட்ட கொடுக்குறான். குரு அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறது போல சைகை காமிச்சிட்டு கண்ணை மூடி ஒரு நிமிடம் அப்படியே அசையாம நிக்கிறாரு. பிறகு கண்களை திறந்து அந்த பறவையை பார்த்தாரு. பறவை செத்து கீழே விழுந்துருச்சு. அதை பார்த்ததும் அந்த சீடனால நம்பவே முடியல. ஓடி போய் செத்து கிடந்த அந்த பறவையை தூக்கி வேற பாக்குறான். பறவை இறந்து இருந்தது. இது எப்படி குருவுனால முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு குருவை திரும்பி பாக்குறான். அப்ப அவன் கண்ட காட்சி குரு ரொம்ப வயதாகி முதுகு கூணி போய் வளைஞ்சிருந்தாரு. அவரே ஒரு வில் போன்ற தோற்றத்துல இருந்தாரு. அவன் கண்ட காட்சியை தான் குரு உபதேசமாவும் சொன்னாரு. நீ சிறந்த விற்கலைஞனா சிறந்த வில்வீரனா மாறணும் அப்படின்னு முடிவு பண்ணேன்னா நீனே வில்லா மாறணும், அதுதான் அதுக்கான தகுதி அப்படின்ற உபதேசத்தை அவர் சீடன்ட்ட சொல்றாரு. இதுதான் இந்த கதையின் மூலியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டியதும். நாம ஒரு விஷயத்துல உயர்ந்த இடத்த பிடிக்கணும்னா நாம அதுவாவே மாறிடணும். இப்ப மருத்துவத்துல உயர்ந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம பேசக்கூடிய பேச்சு கூட மற்றவங்களுக்கு மருந்து போல பல நோய்களை தீர்க்கக்கூடிய அளவுக்கு அன்பாவும் கருணையாவும் இருக்கணும். சிறந்த ஆசிரியரா பேர் வாங்கணும்னு நினைச்சோம்னா நாமளே ஞானம் தரக்கூடிய புத்தகமா மாறிடணும். அந்த அளவுக்கு நம்ம அதோட ஒன்றி போயிடணும் அப்படிங்கறதான் இங்க முன்வைக்கிறாங்க பெரியவங்க. இப்ப கோதுமையை எடுத்துக்கிட்டீங்கன்னா கோதுமையில இருந்து கோதுமை மாவு, கோதுமை சப்பாத்தி, கோதுமை தோசை, இது மாட்டம் கோதுமை சம்பந்தப்பட்ட பொருட்கள் தான், உணவு தான் நம்ம உருவாக்க முடியும். அது போலதான் இந்த உலகத்துக்கு உங்ககிட்ட இருந்து என்ன கொடுக்க நினைக்கிறீங்க, எதுவா நீங்க மாற விரும்புறீங்களோ அதுவாவே நீங்க மாறிடணும் அப்படிங்கிறத இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு சிறந்த விஞ்ஞானியா மாறணும்னு நினைக்கிறீங்க, ஸ்பேஸுக்கு அனுப்பக்கூடிய ஒரு கருவியை உருவாக்க நினைக்கிறீங்க. அப்ப அந்த கருவியாவே நீங்க மாறி அந்த கருவி எப்படி இயங்குதோ அதே போல உங்களுடைய இயக்கம் இருக்கணும். அப்பதான் அந்த கருவியை நீங்க உருவாக்க முடியும் அப்படிங்கிறத இந்த கதையின் மூலமா பெரியவங்க நமக்கு உணர்த்துறாங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல அடுத்து ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.